கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளை வேர்ல்டில் மில்லியனராக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றின ஒரு ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2010 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ராக்கெட் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாப் தேர்ட் க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் மிஸ்ஸி, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு 2 சீஃப் கெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேர் யாருன்னா பில் கிளின்டன் அண்ட் பில் கேட்ஸ். ஸோ பில் கிளின்டன் அண்ட் பில் கேட்ஸ் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12th டாப் குளோபல் பார்ட்னராக இதை அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த ராக்கெட் ஹப் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராக்கெட் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்ஸ் இன் ஓவர் 190 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 190 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட் ஹப்பை பற்றி நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் ஹப்பை பற்றி கூகுளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃபவுண்டர் யார், எப்போ லான்ச் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஈவன் விக்கிபீடியாவிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ விக்கிபீடியான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு என்சைக்ளோபீடியா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹப்பை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2010 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூயார்க் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதனுடைய ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் தான் இருக்குது. ஸோ இது ராக்கெட் ஹப்பை பற்றி நியூஸ் ஆர்டிகல்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $15 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக இந்த கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனிக்குன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹப்போட ஜாயினிங் அமௌண்ட் எவ்வளோ. ஸோ இந்த ராக்கெட் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இதனுடைய பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய சிஇஓ யார் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய நியூஸ் ஆர்டிக்கல் தான் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹப்பில் ஜாயின் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பிஸ்னஸ் பிளான் என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees இந்தியன் ருபீஸில், ஐஎன்ஆரில். ஸோ ஜாயினிங் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா $34 நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் $4 ஜிஎஸ்டி. ஸோ ஒரு ஆஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா $34 கொடுத்து ஜாயின் பண்ணணும். அதில் $4 ஜிஎஸ்டிக்கு போகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees கான்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹப்புடைய இன்கம் பிளான். ஸோ ராக்கெட் ஹப்பில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ த டைப்ஸ் ஆஃப் இன்கம் பாருங்க. டெய்லி நான் ஒர்க்கிங் இன்கம், ரெஃபரல் இன்கம் அப் டு 50%, லெவல் இன்கம், கிளப் இன்கம், ஆட்டோபுல் இன்கம், ஃபாஸ்டாக் இன்கம், ராயல்டி இன்கம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 8 இன்கம்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ராக்கெட் ஹப் ஒரு ஆட்டோபுல் சிஸ்டமாக இருந்தாலையும் இந்த ஆட்டோபுல் சிஸ்டம் பிளான் வந்து பார்த்தா இப்போ இருக்கிற பெர்ல்வைன் அண்ட் ராசு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் உடைய ஆட்டோபுல் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் 2 மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆட்டோபுல் சிஸ்டம்னாவே நம்ம ஒர்க் பண்ணாக்க ஒர்க்கிங் இன்கம் கிடைக்கும், இல்லைன்னா நான் ஒர்க்கிங் இன்கம்மா ஆட்டோபுல் இன்கம் கிடைக்கும். ஆட்டோபுல் இன்கம் வந்து பார்த்தா எப்போ கிடைக்குன்றது வந்து பார்த்தா யாரும் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபுல் சிஸ்டத்தை பொறுத்த வரையும் பிஸ்னஸ் நடந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும். பிஸ்னஸ் ஸ்லோவாக போச்சுன்னா லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபுல் இன்கம் கிடைக்கும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 இருந்து $2 வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஒர்க்கிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3 months. ஸோ பாருங்க, நான் ஒர்க்கிங் டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு டெய்லி அப் டு $6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா $1 இருந்து $2 கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ நீங்கள் $1 மினிமம் வச்சுக்கிட்டா கூட 90 டேஸில் கிட்டத்தட்ட $90 ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணாவே சம்பாதிக்க முடியும். ஸோ ஆட்டோபுல் சிஸ்டமாக இருந்தாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் எடுக்கலாம், இல்லை ஃபாஸ்டாக் இன்கம் எடுக்கலாம், அதர்வைஸ் ஆட்டோபுல் இன்கம் எடுக்கலாம். பட் இந்த ராக்கெட் ஹப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ROI இன்கம், அதாவது ரிட்டர்ன் ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட். ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க அதுக்கு ஒரு ரிட்டர்ன் இன்கம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வெறும் 2380 rupees கொடுத்து ஜாயின் பண்ண இந்த பிஸ்னஸில் நீங்கள் கிட்டத்தட்ட $90 $200 வரைக்குமே ஏர்ன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இந்த நான் ஒர்க்கிங் டெய்லி இன்கம்ல இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க இந்த பிஸ்னஸில், கண்டிப்பாக வந்து பண்ணால் உங்களால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட 10 times அதிகமாக எடுக்க முடியும். வித்தின் 1 monthலேயே நான் சொல்கிறேன், எப்படி வித்தின் 1 monthல நீங்கள் 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும் போதும் 10,000 ஏர்ன் பண்ணுறதுக்கான எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பண்ண இந்த ராக்கெட் ஹப் அப்படின்ற ஆட்டோபுல் சிஸ்டத்தில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ராக்கெட் ஹப்புடைய வெப்சைட் வந்து பண்ணால் www.rockethub.club அப்படின்னு இருக்கும். சாரி. ஸோ இதில் நெக்ஸ்ட் இன்கம் என்னன்னா கிளப் இன்கம். இந்த கிளப் இன்கம் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பண்ணால் 3 monthsக்கு வந்து பண்ணால் கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் 4 மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா 4 member கிளப் இன்கம் கொடுப்பாங்க ஃபார் 3 months. ஸோ இந்த கிளப் இன்கம் பொறுத்த வரையும் ராஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கிளப் இன்கம் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போதோ அதுக்கேற்ற மாதிரி கிளப் இன்கம் உடைய அமௌண்ட்டு வேரி ஆகும். ஸோ சேம் இங்கேயும் வந்து பண்ணால் ராக்கெட் ஆப்லேயும் வந்து பண்ணால் கிளப் இன்கம் வந்து பண்ணால் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் வால்யூம். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கிளப் இன்கம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கிளப் இன்கம்மே கிட்டத்தட்ட வந்து பண்ணால் 3 months வந்து பண்ணால் கொடுக்குறாங்க, 10 days ஒன்ஸ். ஸோ இதில் வந்து பண்ணால் கிளப் இன்கமில் 4 types ஆஃப் கிளப் இன்கம் கொடுக்குறாங்க. ஒன்று 4 member கிளப் இன்கம், 16 member கிளப் இன்கம், 64 member கிளப் இன்கம், 256 member கிளப் இன்கம். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணால் 3 months வந்து பண்ணால் நமக்கு இன்கம் கிடைக்கும். இந்த ராக்கெட் ஹப்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கிளப் இன்கம் எடுக்கணும்னா நீங்கள் டாப் அப் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தா ஆப்ஷன் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா இருக்கு. ஸோ நீங்கள் 4 member கிளப் இன்கம் எடுக்கணும்னாக்கா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் செகண்ட் லெவலுக்கு வந்து பார்த்தா டாப் அப் பண்ணியிருக்கணும், அதாவது வந்து பார்த்தா கோல்டு லெவலுக்கு டாப் அப் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம் வந்து பார்த்தா இது வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம ராசு பிஸ்னஸில் வந்து பார்த்தா இருக்காது, பைல்வான் இன்டர்நேஷனல் இருக்காது. பட் இந்த ராக்கெட் ஹப்ல வந்து பார்த்தா இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ராயல்ட்டி இன்கம் லைஃப் டைமாக வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எலிஜிபிள் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் உங்களுடைய டவுன்லைனில் 1024 members வந்து பார்த்தா டவுன்லைனில் ஜாயின் பண்ணாங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் ராயல்ட்டி இன்கம் 2% வந்து பண்ணால் உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2% ராயல்ட்டி இன்கம் வந்து பண்ணால் லைஃப் டைம் கொடுப்பாங்க. இது கம்பெனியுடைய டேர்ன் ஓவர்ஸ்லேருந்து வந்து பண்ணால் 2% கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 5th இன்கம் வந்து பண்ணால் டைரக்ட் இன்கம். இந்த டைரக்ட் இன்கம் வந்து பண்ணால் ராசு பிஸ்னஸில் மாதிரி சேம் இங்கேயும் வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 20% $6 கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது $9 கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 40%ன்றது $12 கிடைக்கும். ஃபோர்த் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது $15 வந்து பண்ணால் உங்களுக்கு டைரக்ட் இன்கமாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ஜாயின் பண்ணி விடுற எல்லா டைரக்ட் ரெஃபரலுக்குமே 50% தான் உங்களுக்கு டைரக்ட் இன்கமாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1200 rupees வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கமாக ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6th இன்கம் கிளப் லெவல் இன்கம். ஸோ இந்த லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 levelsக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து 10th level வரையும்
$0.5 வந்து பண்ணால் லெவல் இன்கம்மாக கொடுக்குறாங்க. 11th லெவல்லேருந்து லெவல் 20th வரைக்கும் $0.10 வந்து பண்ணால் லெவல் இன்கம்மாக கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்கம் வந்து பண்ணால் ஃபாஸ்டாக் இன்கம். இந்த ஃபாஸ்டாக் இன்கம் என்னன்றதுன்னா, உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்க யாராவது அவங்க ஆம்பர்லேருந்து கோல்டுக்கு வந்து பண்ணால் டாப் அப் பண்ணாலும் சரி, கோல்டுலேருந்து கிறிஸ்டலுக்கு டாப் அப் பண்ணாலையும் ஒவ்வொரு லெவலில் வந்து பண்ணால் அவங்க அப்கிரேட் பண்ணும் போதும் உங்களுக்கு 40% வந்து பண்ணால் அவங்க அப்கிரேட் பண்ணுற பேக்கேஜ்லேருந்து 40% உங்களுக்கு இன்கம்மாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் நீங்கள் $34 கொடுத்து ஆம்பருக்கு வந்து பண்ணால் ஜாயின் ஆகுறீங்க. ஸோ ஆம்பர்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வந்து பண்ணால் கோல்டுக்கு வந்து பண்ணால் டாப் அப் பண்ணுறீங்க. ஸோ கோல்டுக்கு டாப் அப் பண்ணால் உங்களுக்கு $50 வந்து பண்ணால் தேவைப்படும். ஸோ இந்த ராக்கெட் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு லெவலும் நீங்கள் டாப் அப் பண்ணும் போதும் டாப் அப்புக்கான எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுக்கான டாலர் மட்டும் உங்கள் வேலெட்டில் இருந்தால் போதும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் டாப் அப் பண்ணும் போதும் அடிஷ்னலாக 2 மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பேர்ல்வைனில் இருக்கும், அதே மாதிரி ரேஸில் இருக்கும். பட் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரையும் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா ஜஸ்ட் 4 மெம்பர்ஸை மட்டும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம், அதே மாதிரி லைஃப் டைம் வந்து பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரேங்க் வேணாலும் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் 4 மெம்பர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அங்கே ரேசு அண்ட் தென் பேர்ல்வைன்லாம் கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸை மினிமம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் நீங்கள் டாப் அப்ன்ற ஆப்ஷனே போக முடியும். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு 2% இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இது க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனி, MLM கிடையாது. இது MLMனா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இங்கே வந்து பண்ணால் லிமிட்டட் லெவல் தான். ஜஸ்ட் நீங்கள் 4 பேரை மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ தட் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆட்டோபுல் சிஸ்டத்தில் எல்லா ரேங்க்கும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு லெவல் டாப் அப் பண்ணும் போதும் 40% வந்து பண்ணால் அப்கிரேடட் இன்கம்மாக உங்களுடைய டவுன்லைனர் மூலமாக கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் 30லேருந்து 50க்கு டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் இன்கம் வந்து பண்ணால் $20 வந்து பண்ணால் உங்களுடைய லீடர் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் கோல்டுலேருந்து நெக்ஸ்ட் கிறிஸ்டலுக்கு வந்து பண்ணால் நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட $40 வந்து பண்ணால் உங்களுடைய லீடர் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரேசுவை பொறுத்த வரைக்கும் 25% தான் டாப் அப் பண்ணும்போது ஃபாஸ்டாக் இன்கம்மாக கொடுக்குறாங்க. பட் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 40% வந்து பண்ணால் ஃபாஸ்டாக் இன்கம் வந்து பண்ணால் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பண்ணால் ஒரு பெஸ்ட்டு கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஃபாஸ்டாக் இன்கமில் அடுத்தடுத்த லெவலில் உங்களுக்கு வந்து பண்ணால் எல்லாத்துக்குமே 40% தான். சரிங்களா? நீங்கள் டாப் அப் பண்ணுறதுக்கு எந்த பர்சனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. அண்ட் 8th வந்து பண்ணால் இன்கம் என்னென்னா ஆட்டோபுல் இன்கம். ஸோ இந்த ஆட்டோபுல் இன்கம்ன்றது வந்து பண்ணால் இது ராக்கெட் ஸ்பீட் ஆட்டோபுல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராக்கெட் ஸ்பீட் ஆட்டோபுல் இன்கம் வந்து பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோபுல் இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஆட்டோபுல் இன்கமே $4 வந்து பண்ணால் கிடைக்கும். இதே பேர்ல்வைனில் ஃபஸ்ட்டு ஆட்டோபுல் இன்கம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மந்த் வெயிட் பண்ணோம். அதனுடைய ஆட்டோபுல் இன்கம் வந்து பண்ணால் $0.4 இந்தியன் ருபீஸை 30 rupees கிடைக்கும். அதுக்கு நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ரேஸில் வந்து பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கே கிடைக்கும். பட் அங்கேயும் $0.4 தான் கிடைக்கும். இங்கே மட்டும்தான் ராக்கெட் ஆப்பில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கு $4 கிடைக்குது. கிட்டத்தட்ட 280 rupees இந்தியன் ருபீஸில் கிடைக்குது. இந்த ஆம்பர் ஆட்டோபுல் இன்கம் 1 வீக்கில் வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் 2 லெவலுக்கான ஆட்டோபுல் இன்கம் கிடைச்சது. அப்போ $20 வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் வீக்கிலேயே வந்து பண்ணால் கிடைச்சது. ஸோ இந்த ஆட்டோபுல் இன்கம் மூலமாக நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பண்ணால் $1,74,932 இன்கம் எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டாலரும் $70 வச்சுக்காங்க, எவ்வளோ வரும்னு பாருங்கள் நீங்களே.
நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர்லேருந்து கோல்டுக்கு டாப் அப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 4 மெம்பரை நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே 4 மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பின்னாடி $50 உங்கள் வேலெட்டில் இருந்தால் நீங்கள் கோல்டுக்கு டாப் அப் பண்ணலாம். ஸோ இதனுடைய ஆட்டோ புல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லெவலுக்கு $8 கொடுக்குறான், செகண்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $32 கொடுக்குறான், தேர்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $256 கொடுக்குறான். ஸோ ஜஸ்ட் 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஆட்டோ புல்லே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மேலே சம்பாதிக்க முடியுங்க. ஸோ இதனுடைய ஆட்டோ புல் இன்கம் பாருங்க, 6,99,688 ஆட்டோ புல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டலில் இருக்கு. 6,99,688. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 இருந்தாக்க கிறிஸ்டலுக்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணலாம். நீங்கள் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண அவசியம் கிடையாது. 4 மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணாவே போதும், எல்லா லெவலும் டாப் அப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு லெவலில் டாப் அப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்புக்கான டாலர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ரூபி அண்ட் அப்புறம் எமரல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அண்ட் டைட்டான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஆட்டோ புல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் ஹப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ராக்கெட் ஹப்பை பொறுத்த வரைக்கும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, மினிமம் வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா $20 இருந்தாக்க நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு $20 இருக்குன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் $10 இருந்தால் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெஃபரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபார் வித்ராவல். அதுக்கப்புறம் 4 ரெஃபரல் கொடுத்துட்டாக்க நீங்கள் வித்ரா பண்ணலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட 15% வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஆகி உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ வித்ராவல் கண்டிஷன்ஸ் என்னென்னன்றது பாருங்கள். வித்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $20 தேவைப்படுது. ஜஸ்ட் 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தாவே போதும், நீங்கள் உங்களுடைய ஐடியா என்ன லெவலுக்கு வேணாலும் டாப் அப் பண்ண முடியும், டாலரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தா $50 டாப் அப் பண்ணியிருந்தா நீங்கள் வித்ரா பண்ண முடியும். ஸோ உங்களுடைய எல்லா இன்கமையும் வித்ரா பண்ண முடியும். இதை பொறுத்த வரையும் அட்லீஸ்ட் 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தாவே போதும். அதுக்கப்புறம் டாப் அப் பண்ணிவிட்டு $50 டாப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் ஃபாஸ்டாக் இன்கம் இருந்தாலும் சரி, ஆட்டோ புல் இன்கம் இருந்தாலும் சரி, கிளப் இன்கம் இருந்தாலும் சரி, எந்த இன்கம் இருந்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வித்ரா பண்ண முடியும். வித்ராவல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% TDS, 5% வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. பை வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 70, செல் வேல்யூ ₹70. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெர்ல்வைன் இன்டர்நேஷ்னலாக கம்பேர் பண்ணும்போது ராசு சூப்பராக இருக்கும். ராசுவை கம்பேர் பண்ணும்போது ராக்கெட் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணணும்னா சிம்பிளாக சொல்லலாம், டெய்லி ROI இன்கம் மாதிரி நமக்கு $1 மேலே கிடைக்கும். $1 $2 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 4 பேரை மட்டும் நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தாவே போதும், நீங்கள்